அது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, மாற்றுக் கட்சியாக இருந்தாலும் சரி, ஒரு உயிர் போயிருக்கிறது. கோவில்பாளையம் சர்க்கார் சமாக்குளம் ஒன்றியத்தில் ஏற்பட்டுள்ள குடிநீர் தட்டுப்பாடு அவசியம் தீர்க்கப்பட வேண்டிய ஒன்று. கேள்வி கேட்டால் சொல்லுங்கள் சார். தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தையை தொடங்கிட்டீங்களா? எத்தனை தொகுதிகள் வரைக்கும் போட்டியிட வாய்ப்புகள் இருக்கு? நீங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் மேலும் கூட்டணி கட்சிகள் சேரும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. தேர்தல் அறிவிப்புக்கு இன்னும் சில நாட்கள் இருக்கிறது. அதற்குள் கூட்டணி மேலும் வலுப்பெறும் என்று நம்புகிறேன். அதற்கு பிறகு படிப்படியாக கூட்டணிகள் முழுமை பெற்ற பிறகு கட்சிகளுக்கான எண்ணிக்கை, அதற்கு பிறகு தொகுதிகள், வேட்பாளர்கள் என்று படிப்படியாக அதிகாரப்பூர்வமாக அறிவிப்புகள் அந்தந்த கட்சியிலிருந்து வெளிவரும். கட்சியினுடைய கூட்டணியினுடைய மூத்த கட்சிகள் இதனையெல்லாம் இறுதி செய்து மற்ற கட்சிகளோடு கலந்து பேசி ஒத்த கருத்தோடு அறிவிப்பார்கள். தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பில் கோவையிலிருந்தும் கொங்கு மண்டலத்திலிருந்தும் சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றம் செல்ல வேண்டும். கோவையில் ஏதாவது தொகுதி கேட்க நீங்கள் பொதுவாக 4 மண்டலத்திலிருந்தும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி குரல் ஒலிக்க வேண்டும் என்ற எண்ணம் தலைவரிடமும் தொண்டர்களிடம் இருக்கிறது. அதற்கேற்றவாறு எங்களுடைய வியூகம் தேர்தல் களத்திலே அமையும். ஒவ்வொரு கூட்டத்துக்குமே உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கு. அது தலைவர் கண்டுக்கிற மாதிரி தெரியல. நீங்கள் ஒரு கட்சியினுடைய பொதுக்கூட்டத்திலே ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் என்ற செய்தி, அது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, மாற்றுக் கட்சியாக இருந்தாலும் சரி, ஒரு உயிர் போயிருக்கிறது. மிக வருத்தமான செய்தி என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஒரு கூட்டத்திலே ஒருவர் இறந்து போய் விடுகிறார் என்றால் அதற்குண்டான முழு பொறுப்பையும் அரசாங்கம், பாதுகாப்பு, கூட்டம் நடந்த கட்சி இவைகளெல்லாம் முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். வரும் நாட்களிலே இது போன்ற நிலைகள் இல்லாத வகையிலே 100% உறுதிப்படுத்த வேண்டும். ஏதாவது எங்கேயாவது ஒரு சுணக்கம் இருந்தால் அது இல்லாத வகையிலே எல்லா ஏற்பாடுகளும் இருக்க வேண்டும் என்பதுதான் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடு. பேசும்போது 1% ஓட்டு, அதாவது தனியாக கட்சி ஆரம்பிச்சு இந்த மாதிரி 1% ஓட்டு மற்றவர்களால் வாங்க முடியுமான்னு ஒரு பிரச்சனை வச்சிருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் பொதுவாக தமிழகத்தினுடைய அரசியல் கட்சிகள் எல்லாம் மிக மரியாதைக்குரிய கட்சிகளாக தமிழகம் முழுவதுமாக இருக்கலாம் அல்லது மண்டலமாக இருக்கலாம், அவரவர் சார்பிலே தாங்கள் சார்ந்து இருக்கின்ற தொகுதி, பகுதி, மண்டலத்திலே மக்கள் பணியை மிக மரியாதையாக ஆற்றி கொண்டிருக்கிறார்கள். இயக்கப் பணியையும் மக்கள் பணியையும் மிக மரியாதையாக ஆக்கி செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இதிலே வாக்கு சதவீதம் என்ற கணக்கு வராது என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. மக்கள் பணி, இயக்கப் பணி இவைகள்தான் முக்கியம். தேர்தல் என்பது தேர்தல் நேரத்தில் நடைபெறும் ஒரு விழா. அந்த விழாவிலே கட்சிகள் கூடுவது என்பது சகஜமான ஒன்று.